நேயர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், மூட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர், Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நேயர்களை, பெரும் பாரம்பரியத்தை கொண்டிருக்கும் கத்தோலிக்க திருவின் செயல்பாடுகளை உலகறிய செய்வதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். அந்த வகையில் இந்த வாரம் காசாவில் அறிவிக்கப்பட்ட தாக்குதல் நிறுத்தம், ஓரணு ஈர்ப்பாளர் துறவரம் தொடர்பான புதிய ஆவணம், நிக்கராகுவா ஆயர் குறித்த நேர்காணல் என பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்தையும் அறிந்து கொள்ள பாருங்கள். இன்றைய நிகழ்ச்சிக்குள் போகலாம். குழந்தைகளுக்கு அமைத்துக் கொடுக்க வேண்டிய மகிழ்ச்சியான வாழ்க்கை குறித்து கடந்த வார பொதுமறை கேள்வி உரையின் போது திருத்தந்தை அவர்கள் செய்தி வழங்கினார். அதை குறித்து இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பகுதியில் பார்ப்போம். கடந்த வாரம் நடைபெற்ற பொது மறைக்கல்வி உரையின் போது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் குழந்தைகளின் இளம் பருவத்தை பற்றி பேசினார். தற்போது நூற்றுக்கணக்கான சிறார்கள் வயதுக்கு அப்பாற்பட்ட வேலைகள் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது என்பதை நினைவு கூர்ந்த அவர் இந்த செயல்களுக்கு உடந்தையாக இருக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். குழந்தைகளின் உழைப்பை கொண்டு தயாரிக்கும் பொருட்களை வாங்கி அந்த உணவுக்கோ அல்லது அந்த ஆடைகளுக்கோ பின்னால் பள்ளி செல்வதற்கு பதிலாக வேலை செய்ய நிர்பந்திக்கப்பட்டு சுரண்டப்பட்ட குழந்தைகள் இருக்கிறார்கள் என்பதை அறிந்தால் அதை எப்படி உண்ண முடியும்? அவ்வுடையை எப்படி அணிய முடியும்? குழந்தைகள் தங்கள் பெற்றோருடன் சேர்ந்து கேள்வி பதில்களோடு அமைந்திருந்த மறைக்கல்வி உரையை கேட்டுக்கொண்டிருந்தனர். அவர்களுக்கு மகிழ்ச்சியான குழந்தை பருவத்தை வழங்குவதன் முக்கியத்துவத்தை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சுட்டிக்காட்டினார். மேலும் இந்த போராட்டத்தில் அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு நினைவூட்டினார். தனி நபர்களாக நம்மால் அதிகம் செய்ய முடியாது என்று சிலர் சொல்லுவார்கள். உண்மைதான், தனி நபர்களாக நாம் அதிகம் செய்ய முடியாது. ஆனால் துளியாக இருக்கும் நாம் ஒவ்வொருவரும் பல துளிகளாக சேர்ந்து கடலாக மாறக்கூடிய வாய்ப்பு உள்ளது. பார்வையாளர்கள் சந்திப்பின் முடிவில் இத்தாலிய சர்க்கஸ் ரோனி ரோலர் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியை நடத்தினார். அந்த நிகழ்ச்சியில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு திருத்தந்தையுடன் சிலர் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். சமீபத்தில் காசா பகுதியில் அறிவிக்கப்பட்ட தாக்குதல் நிறுத்தம் குறித்து திருத்தந்தை அவர்கள் தன் நிம்மதியை வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த நாளில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தான் அடைந்த நிம்மதியை வெளிப்படுத்தினார். நடுநிலையில் நின்ற அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அமைதியை ஏற்படுத்த நடுநிலை ஏற்பது என்பது ஒரு சிறந்த செயல். மேலும் இந்த முக்கியமான முடிவில் ஈடுபட்டுள்ள அனைத்து தரப்பினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் ஒப்பந்தமானது ஓர் இறந்த கடிதமாக இருந்துவிடக் கூடாது என்று திருத்தந்தை அவர்கள் கேட்டுக்கொண்டார். அனைத்து பணைய கைதிகளும் வீடு திரும்பி மீண்டும் தங்கள் அன்புக்குரியவர்களை காண முடியும் என்றும் நம்புகிறேன். அவர்களுக்காகவும் அவர்களது குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். தேவைப்படும் மனிதாபிமான உதவியானது இன்னும் விரைவாக பெரிய அளவிலும் காசா மக்களை சென்றடையும் என்றும் நம்புகிறேன். சமீபத்திய நாட்களில் கியூபா சிறைகளிலிருந்து 500க்கும் மேற்பட்ட கைதிகள் விடுவிக்கப்பட்டதை பற்றியும் திருத்தந்தை அவர்கள் தனது கருத்தை பதிவு செய்தார். இறுதியாக வன்முறையால் பாதிக்கப்பட்ட உலகின் பிற பகுதிகளில் அமைதி நிலவ ஜெபிக்குமாறு திருத்தந்தை அவர்கள் கேட்டுக்கொண்டார். திருத்தந்தை பிரான்சிஸ்கள் எழுதியுள்ள அவரது சுயசரிதையில் இடம்பெற்றுள்ள தகவல் குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது சுயசரிதையை வெளியிட்டுள்ளார். ஒரு திருத்தந்தையை பொறுத்தவரை இது அசாதாரணமானது. திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் இதற்கு முன்பு அவ்வாறு செய்திருந்தார். ஆனால் அதை அவர் கர்தினாலாக இருந்தபோது எழுதினார். ஹோப் என்ற தலைப்பில் இத்தாலிய பத்திரிகையாளர் கார்லோ முசோவுடன் இணைந்து எழுதப்பட்ட இந்த புத்தகம் வெளிவர 6 ஆண்டுகள் ஆனது.
திருத்தந்தை அவர்கள் தனது பியூனஸ் அயர்ஸில் வாழ்ந்த வாழ்க்கையை விவரித்து இதில் எழுதியுள்ளார். 17ஆம் வயதில் ஏற்பட்ட தனது குருத்துவ இரையழித்தலை கண்டறிந்தது குறித்தும் 2 சிறுமிகளால் அவர் எவ்வாறு ஈர்க்கப்பட்டார் என்பது குறித்தும் இதில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தற்போதைய சிக்கல்கள் பற்றியும் இதில் குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கில் நடந்த போரை பற்றி குறிப்பிடும் போது பொதுமக்களை கொல்வது பயங்கரவாதம் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் உக்ரைனில் அமைதியை நிலைநாட்ட அவர் எடுக்கும் முயற்சிகளில் எவ்வாறு அவர் ரஷ்யாவிற்கு பயணிக்க விரும்பினார் என்றும், ஆனால் அது சரியான நேரமல்ல என்று கூறப்பட்டது குறித்தும் விளக்கியுள்ளார். தனது உடல்நிலை குறித்தும் அதனால் பணிவிலகல் குறித்து ஒருபோதும் யோசிக்கவில்லை என்று ஒப்புக்கொண்டுள்ள திருத்தந்தை அவர்கள் முன்பு கூறிய ஒன்றை மீண்டும் தெரிவித்துள்ளார். அதாவது பணியாற்ற வேண்டும் என்றால் அது கடவுள் விரும்பும்போது அமைய வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளது கவனிக்கத்தக்கது. அருள் பணியாளர் பயிற்சியகம் தொடர்பான ஆவணத்தை இத்தாலிய ஆயர்கள் சமீபத்தில் வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் இடம்பெற்றுள்ள தகவல்களை இந்த பகுதியில் பார்ப்போம். இத்தாலிய ஆயர்கள் குறுமடங்கள் குறித்த புதிய ஆவணத்தை வெளியிட்டுள்ளனர். இந்த ஆவண உரையில் 119 குறிப்புகள் இருந்தாலும் அனைவரின் பார்வையும் 44ஆம் எண்ணின் மீது பதிந்துள்ளது. அதாவது ஓரின ஈர்ப்பாளர்களாக உள்ளவர்கள் குருக்களாக முடியும் என்பதை இது உறுதிப்படுத்துகிறது. ஓரின ஈர்ப்பாளர்கள் குறுமடத்துக்குள் நுழைவதற்கான ஒரு திறப்பாக இது கருதப்படுகிறது. ஆனால் அகத்தில் எந்த மாற்றமும் இருக்காது. முதலாவதாக ஓரின ஈர்ப்பாளர்களாக இருப்பவர்களையோ ஆழமாக வேரூன்றிய ஓரின ஈர்ப்பு போக்குகளை கொண்டவர்களையோ அல்லது ஓரின ஈர்ப்பு கலாச்சாரத்தை ஆதரிப்பவர்களையோ அனுமதிக்க முடியாது என்பது தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. மீதமுள்ளவர்களுக்கு திரு அவை கதவு திறந்திருக்கும். இதைத்தான் திரு அவை முதலில் 2005ஆம் ஆண்டிலும் பின்னர் 2016ஆம் ஆண்டிலும் என 2 சந்தர்ப்பங்களில் சுட்டிக்காட்டியுள்ளது. இத்தாலிய ஆயர் பேரவையின் ஆவணத்தில் ஒரு புதிய குறிப்பில் தீர்மானம் பற்றி பேசும்போது குருத்துவத்தில் பாலியல் பரிமாணம் முக்கியமானது என்று ஆயர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். ஆனால் அது மட்டுமே கவனம் செலுத்த வேண்டிய இடம் அல்ல என்பதை அவர்கள் நினைவில் கொள்கிறார்கள். சில காலத்திற்கு முன்பு திருத்தந்தை அவர்கள் ஏற்கனவே ஒரு புத்தக நேர்காணலில் இது குறித்து தெரிவித்துள்ளார். திருத்தந்தை அவர்கள் கூறுவது என்னவென்றால், ஒருவர் ஓரின ஈர்ப்பாளராக இருந்து ஏற்கனவே குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டிருந்தால் அவர் தனது துறவரத்தின் அனுபவத்தால் சிறந்தவராக இருக்க வேண்டும் என்றும், அவர் அப்படி வாழ தகுதியற்றவராக இருந்தால் இரட்டை வாழ்க்கையை நடத்துவதை விட இறைப்பணி வாழ்வையோ துறவர வாழ்க்கையையோ கைவிடுவது நல்லது என்றும் கூறுகிறார். சமீபத்திய ஆண்டுகளில் பொதுவாக கற்புடன் வாழ முடியாத ஓரின ஈர்ப்பாளர் போக்குகளை கொண்டவர்களை குருத்துவத்தில் சேர்ப்பதற்கு எதிராக வத்திக்கான் அறிவுறுத்தியுள்ளது கவனிக்கத்தக்கது. ஓரின ஈர்ப்பு போக்கு கொண்டவர்கள் துறவரம் மேற்கொள்வது தொடர்பாக இத்தாலிய ஆயர்கள் வெளியிட்ட ஆவணம் என்ன சொல்கிறது என்று இந்த பகுதியில் பார்ப்போம். இத்தாலிய ஆயர்கள் குறுமடம் குறித்து வெளியிட்ட புதிய ஆவணத்தை தொடர்ந்து சில விளக்கங்களை மறுத்துள்ளனர். குறிப்பு 44ஐ படிக்கும் போது பலர் தங்களை தாங்களே கேட்டுக்கொண்ட கேள்வி என்னவென்றால், ஓரின ஈர்ப்பு போக்குகளை கொண்ட குருமானவர்களுக்கு திரு அவை கதவு திறந்திருக்கிறதா என்பதுதான். இல்லை, அது உண்மையல்ல. ஏனென்றால் இதை பற்றி எண் 44 என்ன சொல்கிறது என்றால், ஓரின ஈர்ப்பு போக்கு கொண்டவர்கள் மற்றும் ஓரின ஈர்ப்பு கலாச்சாரத்தை ஆதரிக்கும் நபர்கள் குருமடத்தில் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்பதுதான். தேர்வு நிலையில் இருக்கும் குருமானவர்களின் பாலியல் கண்ணோட்டம் முக்கியமானது என்பதை நினைவுபடுத்துவதே இந்த ஆவணத்தின் நோக்கம் என்று பேரவை மீண்டும் வலியுறுத்துகிறது. இருப்பினும் மற்ற பிரச்சனைகளை கவனிக்கக்கூடாது என்று அது சுட்டிக்காட்டுகிறது. ஒரு நபர் ஆழமாக வேரூன்றிய ஓரின ஈர்ப்பு போக்கை கொண்டிருப்பதன் பொருள் என்ன என்ற கேள்வியும் எழுகிறது. அது உண்மையாக இருந்தால் கோட்பாடு கட்டளையிடுவது போல் அவரை அனுமதிக்க முடியாது. ஒரு நபர் தனது சிந்தனை, செயல்பாடு மற்றும் இருப்பை வழக்கமாக தீர்மானிக்கும் ஓரின ஈர்ப்பு போக்குகளை தெரிவிக்கும் போது அவரை ஆழமாக வேரூன்றியவர் என்று நாங்கள் பொருள் கொள்வோம். இந்த சிக்கலை நிவர்த்தி செய்யும் கடைசி வத்திக்கான் ஆவணம் 2016ஆம் ஆண்டு அப்போதைய துறவரத்திற்கான சபையால் வெளியிடப்பட்டது. குருவாக விருப்பம் கொண்ட ஒருவராக இருப்பது மட்டும் போதாது என்பதை இது நினைவுபடுத்துகிறது. ஏனெனில் கேள்விக்குரிய நபர் பொருத்தமானவரா இல்லையா என்பதை கண்டறியும் பொறுப்பு திரு அவைக்கு உள்ளது. எப்படி இருந்தாலும் இத்தாலிய ஆயர்களின் உரை அவர்களின் பிரதேசத்திற்கான வழிகாட்டுதல்களாக இருக்கின்றன. அவை உலகளவில் பொருந்தாது என்பது குறிப்பிடத்தக்கது. ஐநூற்று 53 பிணை கைதிகளை விடுவிக்கும் செய்தியை கியூபா அரசு சமீபத்தில் வெளியிட்டிருந்தது. அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். கியூபா வத்திக்கானுடன் பல பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு 553 கைதிகளை விடுவிக்க இருக்கிறது. இதை அதன் தலைவர் மிகுவல் டியாஸ் கேனல் அவர்கள் அறிவித்தார்.
மேலும் வத்திக்கான் உடனான நல்ல உறவுகள் இந்த வகையான முடிவை எளிதாக்கும் என்றும் அவர் உறுதியளித்தார். கியூபா தலைவர் அவர்கள் ஜனவரி மாத தொடக்கத்தில் யூபிலியை முன்னிட்டு திருத்தந்தைக்கு கடிதம் ஒன்றை எழுதினார். அதில் 500 கைதிகளின் விடுதலை குறித்து அவர் திருத்தந்தைக்கு தெரிவித்திருந்தார். அவர்களில் அரசியல் கைதிகள் இருக்கிறார்களா என்பது குறித்து கூடுதல் விவரங்கள் எதுவும் அதிகாரப்பூர்வ தகவல் தொடர்புகளில் இல்லை. அவர்கள் பல்வேறு குற்றங்களுக்காக தண்டிக்கப்பட்டவர்கள் என்பது மட்டுமே விளக்கப்பட்டுள்ளது. இந்த முடிவானது ஜோ பைடனின் அறிவிப்புடன் தொடர்புடையதா என்பது குறித்து எதுவும் குறிப்பிடப்படவில்லை. வடகொரியா, ஈரான் மற்றும் சிரியா போன்ற நாடுகளை உள்ளடக்கிய பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் நாடுகளின் பட்டியலில் இருந்து அமெரிக்கா கியூபாவை நீக்கவிருக்கிறது. உண்மையில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஏற்கனவே 2014ஆம் ஆண்டு கியூபாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையில் அமைதி ஏற்பட நடுநிலை ஏற்றார். அப்போது இரு நாடுகளும் தூதரக உறவுகளுக்கு திரும்புவதற்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்கின. திருத்தந்தையின் முக்கிய பங்கு சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்டது. மேலும் இந்த ஆண்டு காங்கிரஸ் தடையை முடிவுக்கு கொண்டு வரும் பணியை தொடங்க வேண்டும். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறியது போல தூதரக உறவு என்பது சிறிய முன்னெடுப்புகளின் வேலை. இந்த சிறிய முன்னெடுப்பானது கியூபாவில் எதிர்காலத்திற்கான புதிய நம்பிக்கையை விதைத்துள்ளன. கியூபாவிற்கும் திருப்பிடத்திற்கும் இடையிலான உறவுகளை பொறுத்தவரை அவர்கள் 1935ஆம் ஆண்டு முதல் உறவுகளை பராமரித்து வருகின்றனர். 1998ஆம் ஆண்டு திருத்தந்தை 2ஆம் ஜான் பால், 2012ஆம் ஆண்டு 16ஆம் பெனடிக்ட் மற்றும் 2015ஆம் ஆண்டு திருத்தந்தை பிரான்சிஸ் என 3 திருத்தந்தையர்கள் அந்நாட்டிற்கு பயணம் செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கிறிஸ்தவர்கள் தொடர்ச்சியாக இன்னலுக்கு உள்ளாகும் நிக்கராகுவா ஆயரின் நேர்காணலை ஸ்பானிய செய்தி ஊடகம் வெளியிட்டிருக்கிறது. அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். ரோலண்டோ ஆல்வரஸ் அவர்கள் ஒரு ஸ்பானிய ஊடக நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் தனது மௌனத்தை கலைத்துள்ளார். 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் நாடு கடத்தப்பட்ட பிறகு இந்த நிக்கராகுவா ஆயர் முதல் முறையாக பேசியுள்ளார். அவரது அறிக்கைகள் ஒரு ஸ்பானிய உள்ளூர் செய்தித்தாளில் வெளிவந்தன. அவர் நலமாக இருப்பதாகவும் அவர் தனது குருக்களுடன் நெருக்கமாக இருப்பதே தனது முன்னுரிமை என்றும் உறுதியளித்துள்ளார். ஏனென்றால் அவர்களில் பலர் நாட்டிற்கு வெளியே இருக்கின்றனர். இந்த ஆண்டு அவரை மிகவும் குறைவாகவே பொதுவெளியில் காண முடிந்தது. ஸ்பெயினுக்கு அவர் மேற்கொண்ட மேய்ப்பு பணி வருகையின் படங்களை சில ஸ்பானிய மறைமாவட்டங்கள் வெளியிட்டன. நேர்காணலில் அவரே உறுதிப்படுத்தியபடி டிசம்பர் மாதம் 24ஆம் நாளன்று யூபிலியின் தொடக்க திருப்பலியில் கலந்து கொண்டார். அங்கு திருத்தந்தை சென்ற சில நிமிடங்களுக்கு பிறகு புனித வாசலை கடப்பதை காண முடிந்தது. நிக்கராகுவாவில் நிகழ்ந்த துன்புறுத்தல் குறித்து ஆல்வரஸ் அவர்கள் தனது வார்த்தைகளில் விவேகமுள்ளவராகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பதை காண முடிகிறது. இந்த விஷயத்தை குறிப்பிடும் போது நிக்கராகுவா மக்களுக்கு அனுப்பிய கடிதத்தில் திருத்தந்தையின் வார்த்தைகளை மீண்டும் உருவாக்குவதற்கு மட்டுமே தன்னை உட்படுத்துகிறார் என்பது கவனிக்கத்தக்கது. கிறிஸ்தவர்களுக்குள்ளான வெவ்வேறு பிரிவினர்களின் அடுத்த கட்ட உறவை வலுப்படுத்த உருவான முன்முயற்சி குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். கிறிஸ்தவ ஒற்றுமை குறித்த பெருவிழாவுக்கான முன்முயற்சியானது 1908ஆம் ஆண்டு அமெரிக்காவில் அருட்தந்தை பால் வாட்சன் என்பவரால் தோன்றியது. ஆனால் 1930ஆம் ஆண்டுகளில் பிரெஞ்சு மட முதல்வர் பால் கோட்டூரியர் என்பவரின் உதவியுடன் பெரும் உத்வேகத்தை பெற்றது. வெவ்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த கிறிஸ்தவர்களிடையே உள்ள உறவுகளில் ஒரு புதிய கட்டத்தை எட்டவும் கடந்த கால விரோதங்களை விட்டுவிட்டு திரு அவையின் ஒற்றுமையை நோக்கி நடவடிக்கை எடுப்பதும் இதன் நோக்கமாக இருந்தது. இதனால்தான் இந்த பெருவிழா நிறுவப்பட்டது. குறிப்பாக மறைமாவட்டங்களில் கிறிஸ்தவ நிகழ்வுகளை மேம்படுத்துவதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட தொடர் நாட்களாக அவை இருந்தன. வழக்கமாக இது ஜனவரி மாதம் 18ஆம் நாள் புனித பேதுருவின் தலைமைப்பிட விழாவன்று தொடங்கி 25ஆம் நாள் புனித பவுலின் மனமாற்ற விழா அன்று முடிவடைகிறது. அந்த நாளில்தான் திருத்தந்தை 23ஆம் அருளப்பர் அவர்கள் 2வது வத்திக்கான் சங்கத்தின் அறிவிப்பால் உலகை ஆச்சரியப்படுத்தினார். இந்த ஆண்டு இது வரலாற்றில் முதல் கிறிஸ்தவ சபையான நைசியா சங்கத்தின் 1700வது ஆண்டு நிறைவோடு ஒத்துப்போகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. திருத்தூதரான புனித பவுல் மனமாற்றம் பெற்ற விழாவை வத்திக்கான் எவ்வாறு அனுசரிக்கும் என்று செய்தி வெளியிட்டிருந்தது. அது தொடர்பான தகவலை இந்த பகுதியில் பார்ப்போம். ஜனவரி மாதம் 25ஆம் நாள் கத்தோலிக்க திரு அவையானது திருத்தூதரான புனித பவுலின் மனமாற்றத்தை கொண்டாடுகிறது. இந்த நாளில்தான் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வெவ்வேறு கிறிஸ்தவ பிரிவுகளின் பிரதிநிதிகளுடன் சேர்ந்து வத்திக்கானுக்கு வெளியே உள்ள புனித பவுல் பசிலிக்காவில் வெஸ்பஸ் எனப்படும் கிறிஸ்தவ ஒன்றிப்பு வாரத்திற்கான திருப்புகழ் மாலை வழிபாட்டில் கலந்து கொள்கிறார். ஒன்றாக பயணம் செய்து ஒன்றாக சேவை செய்வது
இதுதான் நமக்கு முன்னால் உள்ள பாதை. இறைவேண்டலுக்கு முன்னுரிமை அளித்தல் அவசியம். ஏனென்றால் கடவுளுக்கும் அயலாருக்கும் கிறிஸ்துவர்கள் சேவையாற்றும் போது அவர்கள் பரஸ்பர புரிதலிலும் வளர்கிறார்கள். இந்த கொண்டாட்டத்தில் மதம் சார்ந்த வெவ்வேறு நம்பிக்கைகள் இருந்த போதிலும் பொதுவாக அனைத்து கிறிஸ்தவர்களையும் ஒன்றிணைக்கும் திருமுழுக்கு பிணைப்பை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நினைவு கூர்ந்தார். உண்மையில் புனித பவுலின் மனமாற்ற கொண்டாட்டமானது கிறிஸ்தவ ஒன்றிப்புக்கான இறைவேண்டல் நிகழ்வின் உச்சக்கட்டமாகும் என்பது கவனிக்கத்தக்கது. புதுப்பொலிவு பெற்று மீண்டும் திறக்கப்பட்ட நோட்ரடேம் பேராலயத்துக்கு வருவோரின் எண்ணிக்கை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். டிசம்பர் மாத தொடக்கத்தில் நோட்ரேடேம் கதீட்ரல் மீண்டும் திறக்கப்பட்டதிலிருந்து கிட்டத்தட்ட 1 மில்லியன் மக்கள் அதை பார்வையிட்டுள்ளனர். மொத்தத்தில் இதுவரை சுமார் 8,60,000 பேர் என தெரிய வந்துள்ளது. அதாவது ஒரு நாளைக்கு சராசரியாக 29,000 பேர் அதை பார்வையிடுகிறார்கள். இந்த எண்ணிக்கையானது ஏற்கனவே 2019ஆம் ஆண்டு பாரிஸின் இந்த பெரிய சின்னத்தை அழித்த தீ விபத்து ஏற்பட்ட போது பதிவு செய்யப்பட்டதை விட அதிகமாக உள்ளது. எனவே 5 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட ஒவ்வொரு நாளும் சுமார் 5,000 பேர் அதிகமாக செல்வதால் இந்த அதிகரிப்பு இருப்பது குறிப்பிடத்தக்கது. நோட்ரேடேம் சென்ற முதல் திருப்பயணிகள் வேறு யாருமல்ல, உலகின் மிக உயர்ந்த பதவியில் உள்ள அரசியல்வாதிகளான இம்மானுவேல் மக்ரோன், டொனால்ட் ட்ரம்ப், ஜியார்ஜியோ மெலோனி மற்றும் ஜெலன்ஸ்கி ஆகியோர்தான். இதற்கான மறுசீரமைப்பு பணியில் சுமார் 2,000 தொழிலாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டனர். இதில் சுமார் 700 மில்லியன் யூரோக்கள் முதலீடு செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. என் அன்பு நேயர்களே, இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Metupalayam.